ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து குழந்தைய வந்துட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் எடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா? அதை கேட்டு தமிழ்ச்செல்வி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ வெளியே கிளம்புற ஈஸ்வரியும் சித்ராவும் குழந்தையெல்லாம் தர முடியாது. இந்த 2-3 நாளைக்கு சேது அங்கிருந்து வர வரைக்கும் 2 குழந்தையுமே உங்ககிட்ட இருக்காது. நீ தனியா தான் இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி வந்துட்டு குழந்தைய எப்படி என்கிட்ட வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு அவங்க போட்டிருக்கிற மோதிரத்த அடகு வச்சு அந்த பணத்த வாங்கி சென்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போயிடுறாங்க. சென்னை போயிடுறாங்க. அங்க போயிட்டு மலர்கிட்ட வந்துட்டு நீங்க இருக்கிற லொகேஷன வந்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு? எதுக்கு தமிழ்ச்செல்வி அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல லொகேஷன் அனுப்புங்கன்னு மட்டும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ்ச்செல்வி வந்துட்டு அவங்க இருக்கிற லொகேஷனுக்கே வந்துடுறாங்க. அங்க வந்தோனே, "என்ன தமிழு நீ திடீர்னு வந்திருக்க? எப்படி வந்த? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏன் மதுரையில இருக்கவங்க நெனச்சா சென்னை வர முடியாதா? ஃப்ளைட்ல வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் அவர பார்க்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சேது மாமா மீட்டிங்ல இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. "நான் அவர பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி உள்ள போறாங்க. மீட்டிங் நடக்கிற இடத்துக்கே போறாங்க. அங்க போன உடனே இவரு சேது வந்துட்டு "என்னாச்சு? எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இப்படி உங்க குடும்பத்துல இருக்கவங்க குழந்தைய வாங்கிட்டாங்க. இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா 10 மணிக்கெல்லாம் மீனாட்சி வந்துட்டு என்கிட்ட வந்திருக்கணும். ஆனா நீங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னனால, சரி அழகர் நம்மட்ட இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உங்க வீட்ல வந்துட்டு 2 குழந்தையுமே என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க" அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. "இப்ப எனக்கு மீனாட்சி வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. சேது வந்துட்டு "சரி இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வியும் குழந்தைய வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போன மாதிரியே ஃப்ளைட்ல வந்துட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்து அவங்க சேது வீட்டுக்கு போய் அங்க வெளிய நிக்கிறாங்க. இப்ப ஈஸ்வரி வராங்க. என்னமோ சொன்னீங்க, 2 குழந்தையுமே என்கிட்ட இருக்காதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தேதிக்கு மீனாட்சி என்கிட்ட இருக்கணும் இல்லையா? மீனாட்சி என்கிட்ட தான் இருக்கா பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முன்னாடி காட்டுறாங்க. என்கிட்ட தேவையில்லாம வாலாட்டாதீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. இத பார்த்து ஈஸ்வரி பெரிய ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இவ இங்கிருந்து அங்க போய் குழந்தைய கொண்டு வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி அதுக்குள்ள சென்னை போன? எப்படி குழந்தைய கொண்டு வந்தேன்னு அப்படின்ட்டு கேட்கும்போது, ஏன் கார்ல தான் போ முடியுமா? ஃப்ளைட்ல போய் என் பிள்ளைய நான் தூக்கிட்டு வந்தேன். எப்படியோ என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. நீங்க என்ன நெனச்சாலும் அது நடக்காது. அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு போறாங்க. இத பார்த்து ஈஸ்வரிக்கு பெரிய ஷாக்கு. ஸோ இதுக்கப்புறம் சேது அங்கருந்து வந்ததுக்கு அப்புறமா, நீங்க எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு திட்ட போறாரு. அப்புறமா வந்துட்டு ராஜாங்கமும் வந்துட்டு, நான் உங்ககிட்ட தகவல் சொல்லல அப்படிங்கிற விஷயத்த கேட்டு, ராஜாங்கமும் பஞ்சாயத்துல வந்துட்டு, நான் தான் சொல்ல முடியல. எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால அப்படியே மாத்திரை போடவுமே படுத்துட்டேன். உங்க நம்பருக்குலாம் ஃபோன் பண்ணேன். நாட் ரீச்சபிள்னு வரவும், பேசாம தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ணது தப்பு தான். நான் உங்ககிட்ட தகவல் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்க போறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோலாம் ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.